லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வினாத்தாள் கசிவுக்கு எதிராக கடும் நடவடிக்கை, பிரதமர் மோடி உறுதி. நீட் வினாத்தாள் கசிவு சம்பவங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட வீடியோவில் கூறியிருப்பதாவது: வினாத்தாள் கசிவு என்பது சாதாரண பிரச்சினை அல்ல. இது லட்சக்கணக்கான மாணவர்களையும் அவர்களின் குடும்பங்களையும் பாதித்த மிகுந்த வேதனையான விஷயம். கடந்த 2.5 மாதங்களில் இதை தடுக்க பல முக்கிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மாணவர்கள் ஒரு கல்வியாண்டையும் இழக்கக்கூடாது என்பதால் 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கான தேர்வுகளை உடனடியாக நடத்த அரசு முழு ஆற்றலுடனும் செயல்பட்டது. வினாத்தாள் கசிவு வழக்குகளை விரைந்து விசாரிக்க தனி விரைவு நீதிமன்றம் அமைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டோம். அதற்கான ஒப்புதல் நேற்று நள்ளிரவில் வழங்கப்பட்டது. வினாத்தாள் கசிவு சம்பவங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன. அதற்கான தீர்மானம் குறித்து இன்று நடக்கும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும். அமைச்சர்களின் கருத்துகள் பெறப்பட்ட பிறகு இறுதி வடிவம் அளிக்கப்படும். பார்லிமென்டின் 2வது வார கூட்டத்தொடர் துவங்கும் திங்கட்கிழமை அதற்கான மசோதாவை விரைவாக நிறைவேற்ற முயற்சிப்போம் என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். மருத்துவமனையில் அமைச்சர்கள் இரவோடு இரவாக நடந்த திருப்பம். கல்வித்துறை மற்றும் நீட் தேர்வில் சீர்திருத்தம் வேண்டும் என சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் உண்ணாவிரதம் இருந்து வந்தார். கடந்த 26 நாட்களாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த அவர் தற்போது தனது போராட்டத்தை முடித்துக் கொண்டார். மத்திய அமைச்சர்கள் JP நட்டா மற்றும் ஜிதேந்திர சிங் ஆகியோர் நேரில் சென்று அவரை நலம் விசாரித்தனர். மத்திய அரசு தரப்பில் உரிய உறுதிமொழி வழங்கியதை அடுத்து JP நட்டா வழங்கிய பழச்சாற்றை அருந்தி உண்ணாவிரதத்தை முடித்தார். Want to have some milk also? No. Please follow the diet. There may be visible one by one. Thank you, sir. டெல்லி ஜந்தர் மந்தரில் கடந்த மாதம் இறுதியில் உண்ணாவிரதத்தை தொடங்கிய சோனம் வாங்சுக் கல்வி அமைப்பில் வெளிப்படைத்தன்மை வேண்டும், தேர்வு முறைகேடுகளுக்கு மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தி வந்தார். போராட்டத்தின் இடையே உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அவரது கோரிக்கைகள் தொடர்பாக பார்லிமென்ட்டிலும் அரசு மட்டத்திலும் ஆலோசனை நடத்தப்படும் என மத்திய அமைச்சர்கள் உறுதியளித்தனர். அதன் பிறகே போராட்டத்தை கைவிட வாங்சுக் சம்மதித்துள்ளார். இந்த நிகழ்வின் போது சோனம் வாங்சுக்கின் மனைவி கீதாஞ்சலி ஆங்மோ மற்றும் ஆதரவாளர்கள் உடன் இருந்தனர். கஞ்சா கும்பல் மோதல், பெட்ரோல் குண்டு வீச்சு, சென்னையில் பயங்கரம். சென்னை போரூர் அடுத்த துண்டலம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ்குமார். நேற்று இரவு இவரது வீட்டின் முன்புற கிரில் கேட்டில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். அதிர்ஷ்டவசமாக பெட்ரோல் குண்டு வீட்டின் வெளிப்புற கதவில் விழுந்ததால் பெரிய சேதமோ உயிரிழப்போ ஏற்படவில்லை. சம்பவம் குறித்து தகவல் அறிந்த வானகரம் போலீசார் விசாரணை நடத்தினர். மேலும் வழக்கு பதிவு செய்து பெட்ரோல் குண்டு வீசிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் ராஜ்குமார் மற்றும் மற்றொரு தரப்பினர் அந்த பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாகவும் இதனால் இரு தரப்பினருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த மோதலின் தொடர்ச்சியாக ராஜ்குமாரை அச்சுறுத்தும் நோக்கில் 6 பேர் கொண்ட கும்பல் அவரது வீட்டின் கிரில் கேட்டில் பெட்ரோல் குண்டு வீசியிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக கருதப்படும் 6 பேரையும் வானகரம் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கருணாநிதி காலத்து திட்டத்தில் கை வைக்கும் முதல்வர் விஜய். முன்னாள் முதல்வர் கருணாநிதி 1999 வருமுன் காப்போம் திட்டத்தை துவக்கினார். 2021 ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்றதும் இத்திட்டம் புதுப்பிக்கப்பட்டது. 2021 முதல் 2025 வரையிலான 4 ஆண்டுகளில் இத்திட்டத்தின் மூலம் 5654 இலவச மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து வருமுன் காப்போம் திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின் என பெயர் மாற்றப்பட்டு 1256 சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டன. புதிதாக அமைந்த தாவேக அரசு நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தால் பயனடைந்தவர்களின் எண்ணிக்கை, வழங்கப்பட்ட சிகிச்சைகள், பரிசோதனைகள் குறித்த தரவுகளை சேகரித்தது. தொடர்ந்து இத்திட்டத்தின் பெயரை மாற்றி செயல்படுத்தவும் தாவேக அரசு திட்டமிடுகிறது. காலை உணவு திட்டத்திற்கு முன்னாள் முதல்வர் காமராஜ் பெயரை வைத்தது போல தாவேக கொள்கை தலைவர்களில் ஒருவரின் பெயரை இத்திட்டத்திற்கு வைக்கவும் முடிவு செய்துள்ளது.
காவிரி விவகாரம் குறித்து பிரதமரிடம் பேசாதது ஏன்? முதல்வர் விஜய்க்கு ஸ்டாலின் கேள்வி. காவிரி விவகாரத்தில் முதல்வர் விஜயின் மௌனம் அதிர்ச்சி அளிப்பதாக திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார். மேலும் முதல்வர் விஜய்க்கு பல்வேறு கேள்விகளை அவர் எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் கோரிக்கையை காவிரி மேலாண்மை ஆணையம் தொடர்ந்து நிராகரித்து வரும் நிலையில் இதுகுறித்து பிரதமரிடம் பேசாதது ஏன்? தமிழகத்தின் நீர்வளத்துறை அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தமிழகத்துக்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசை எதிர்த்து பேச என்ன பயம்? அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்டவில்லை? மேகதாது அணைக்கு எதிரான சட்டசபை தீர்மானத்தை அனைத்து கட்சி உறுப்பினர்களுடன் சென்று பிரதமரிடம் நேரில் அளிப்பது எப்போது? தவிக்கும் டெல்டா விவசாயிகளுக்கான நிவாரண தொகுப்பு எங்கே என ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். ஊழலற்ற அரசு, முதல்வர் விஜய் எண்ணத்திற்கு முட்டுக்கட்டை. தாவேகா அமைச்சர்களுக்கு சவால். முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசில் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸில் 2 விசிக மற்றும் முஸ்லிம் லீக் கட்சிகளில் தலா ஒருவர் அமைச்சர்களாக இருக்கின்றனர். ஊழலற்ற நேர்மையான அரசை நடத்தப்போவதாக முதல்வர் விஜய் கூறி வருகிறார். அமைச்சரவைக் கூட்டத்திலும் பல்வேறு அறிவுரைகளை அமைச்சர்களுக்கு வழங்கி வருகிறார். இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களை சந்திப்பதற்காக தாவேகாவினர் மட்டுமின்றி கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளும் அதிக அளவில் வருகின்றனர். அவர்கள் தங்களின் உறவினர்கள், நண்பர்களுக்கு பல்வேறு அரசு துறைகளில் பணியிட மாற்றம் கேட்டு அமைச்சர்களிடம் மனு அளிக்கின்றனர். மேலும் அரசு பணிகளுக்கான ஒப்பந்தம் கேட்டும் அமைச்சர்களின் அலுவலகங்களில் குவிகின்றனர். இதுபோல கூட்டணி கட்சிகளின் மாநில, மாவட்ட நிர்வாகிகளும் அமைச்சர்கள் மற்றும் அவர்களின் உதவியாளர்களை தொடர்பு கொண்டு பல்வேறு வேலைகளை செய்து தரும்படி கூறி வருகின்றனர். கூட்டணி கட்சிகளின் அமைச்சர்களும் தாவேகா அமைச்சர்கள் வாயிலாக காரியம் சாதிக்கும் முயற்சிகளில் இறங்கியுள்ளனர். இந்த நெருக்கடிகளால் தாவேகா அமைச்சர்கள் பரிதவிக்கின்றனர். இதுகுறித்து தாவேகா வட்டாரங்கள் கூறியதாவது: தாவேகா எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் மட்டுமின்றி கூட்டணி கட்சியினரும் பல்வேறு பரிந்துரைகளை கடிதம் வாயிலாகவும் மொபைல் போன் வாயிலாகவும் அமைச்சர்களிடம் வலியுறுத்தி வருகின்றனர். தாவேகாவில் இணைந்துள்ள முன்னாள் எம்எல்ஏக்கள் தங்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் அரசு பணிக்கான ஒப்பந்தங்களை கேட்டு வருகின்றனர். பலர் தங்கள் ஆதரவாளர்களுக்கு ஒப்பந்தங்களை வாங்கிக் கொடுத்துள்ளனர். இதனால் தகுதியானவர்களுக்கு ஒப்பந்தங்கள் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. கட்சியின் வெற்றிக்காக உழைத்த தாவேகாவினர் ஏமாற்றமடைந்துள்ளனர் என அவ்வட்டாரங்கள் கூறின. தமிழகத்தில் தலை தூக்கும் தடை செய்யப்பட்ட சிமி. களமிறங்கிய என்ஐஏ. சிமி என்ற இந்திய இஸ்லாமிய மாணவர் அமைப்பு 1977 தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பினர் பல நாசகர செயல்களில் ஈடுபட்டதால் 2001 அமைப்பை மத்திய அரசு தடை செய்தது. இருந்தும் சிமி அமைப்பினர் வெவ்வேறு பெயர்களில் இந்திய இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவது என்ஐஏ விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து என்ஐஏ அதிகாரிகள் கூறியதாவது: சமீபத்தில் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்க்கும் மர்ம நபர்கள் குறித்து ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, யூபி, பீகார், மேற்கு வங்கம், ராஜஸ்தான், குஜராத்தில் விசாரித்தோம். அப்போது சில முக்கிய ஆவணங்கள் சிக்கின. அவற்றில் தமிழகம் உட்பட பல மாநிலங்களில் சில அரசியல் கட்சிகளின் மாணவர் அமைப்பில் தடை செய்யப்பட்ட சிமி அமைப்பைச் சேர்ந்தவர்கள் ஊடுருவி இருப்பது தெரிந்தது. இவர்கள் ஜிஹாத் என்ற பெயரில் பயங்கரவாத செயலில் ஈடுபட்டு இஸ்லாமிய ஆட்சியை ஏற்படுத்த திட்டமிட்டு வருவதும் தெரியவந்தது. தமிழகத்திலும் சிமி அமைப்பினர் மீண்டும் தலை தூக்கி வருவதால் சந்தேக நபர்கள் குறித்து மதுரை, திருநெல்வேலி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் முகாமிட்டு விசாரித்து வருகிறோம் என்றனர்.